Good morning, sir. Welcome to our school. Good morning. எமது பாரம்பரிய முறைப்படி விருந்தினர்கள் தற்பொழுது விபூதி சந்தனம் கொடுத்து வரவேற்கப்படுகிறார்கள். சுன்னாலை வடக்கு மேடிச மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அந்த வகையில் நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் அவரது பாரியாரும்
சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேலுப்பிள்ளை சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும், எமது ஆலயத்தின் பிரதம சிவாச்சாரியர் ராம் சபானந்த குருக்கள் ஐயா அவர்களையும், பாடசாலை அதிபர், ஏனைய கல்வி பெரியோர்கள், எமது பாடசாலையின் நவீன தரமைந்து வகுப்பறை கற்ற திறப்புலாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் வழிகளை வரவேற்றுக் கொண்டு முதல் நிகழ்வாக மங்கள நிகழ்வு எமது சுபகரியங்களுக்கும் நாங்கள் மங்களவிளக்கு ஏற்பது எமது கலாச்சார விழுமியங்கள். அந்த வகையிலே மங்களவிளக்கேற்ற நிகழ்வுக்கு முதலாக நாம் நமது ஆலயத்தின் பிரதம குரு ராம் சபானந்த குருக்கள் ஐயா அவர்களை மங்களவிளக்கு ஏற்றுமாறு அன்பு அழைக்கின்றோம். சிவசுந்தரம் ராணியப்பா அவர்களையும் அன்புடன் மங்களவிளக்கு ஏற்றுமாறு அடுத்து அழைத்துக் கொண்டு அடுத்து எமது வடமாற்றி வேலையை கல்வி பணிப்பாளர் சத்யவாலன் சார் அவர்களையும் அந்த மங்களவிளக்கு ஏற்றிய கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டு அடுத்த பாடசாலை அலுவலர்களை பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் ஷாத்தா அவர்களை அந்த மங்களவிளக்கு ஏற்றி அழைக்கின்றோம். மங்களவிளக்கு ஏற்றிய அனைவருக்கும் நன்றி. அந்த வகையில் இன்று நாம் நமது பாடசாலையிலே ஒரு சிறப்பான ஒரு நாள். உங்களுக்கு தெரியும், நமது பாடசாலை உண்மையிலேயே நூற்றாண்டுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த பாடசாலை. பாடசாலையிலே ஒரு நவீன வகுப்பறை ஒன்று இல்லாதது பெருங்குறையாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக வரும் அதிபர்கள் எல்லோராலும் சுட்டிக்காட்டப்பட்ட விஷயம். அதனை நாங்கள் பல அரசியல் தலைவர்களிடம் சென்று கேட்டு பார்த்தோம், அரசாங்கங்களிடம் கேட்டு பார்த்தோம், இறுதியாக பழைய மாணவர் சங்கங்கள் ஊடாக கேட்டு பார்த்தோம். அதற்கு ஈடு செய்யக்கூடிய மாதிரி யாருமே எங்களுக்கு முன்வரவில்லை. இறுதியாக நாங்கள் நமது சிவசுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எந்தவித ஒரு மரபுமின்றி அந்த வகுப்பறையை 2 நாட்களுக்குள்ளேயே நான் செய்கிறேன் தம்பி, நான் ஒன்றும் பெற மாட்டேன், நீங்கள் செய்து முடியுங்க, என்னோடனும் கேட்கக்கூடாது, நான் ஃபன் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இதை செய்து முடியுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு வசனம் இன்று ஒரு விருட்சமாக வந்து உண்மையை அவருடைய அந்த கற்பனை, நாங்கள் பற்றிய கற்பனையை விட சிறப்பாக ஒரு 5ஆம் ஆண்டு கிளாஸ் ரூம் ஒன்று வந்திருக்கிறேன் என்று சொன்னால் திரு சிவசுந்தரம் ஐயாவுடைய அந்த நல்ல மனம், அந்த மனம் எமது பாடசாலை சமூகத்துக்கும் மேலொரு சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த நிகழ்வு இன்று எமது பாடசாலையில் ஒரு மைக்கெல்லாம் நிகழ்வாக நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவதாக இந்த பாடசாலையினுடைய இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையை ஆசிரியர் தயாபரன் ஐயா அவர்களை வழங்குமாறு என்று அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லண்டன் வெஸ்ட்லண்ட் ஜுவல்லர்ஸ் நிறுவனரும் ஆவரங்கால் சிவசக்தி மண்டப நிறுவனருமாகிய திரு வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை அதிபர் திரு வேலுப்பிள்ளை சிவசிதம்பரம் ஐயா அவர்களே, வடமராட்சி வலய கல்வி திணைக்களத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் திரு சத்யபாலன் சார் அவர்களே,
பாடசாலையுடைய அதிபர் அவர்களே, அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லண்டன் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நிறுவனர் அவர்களையும் அவரது பாரியாரையும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் இன்முகத்துடன் வரவேற்பதில் எமது பாடசாலை சமூகம் பெருமை கொள்கின்றது. இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை அதிபர் திரு வேலுப்பிள்ளை சிவசிதம்பரம் ஐயா அவர்களை எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் உளமாற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் திரு சத்தியபாலன் சார் அவர்களை பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைவரும் பாடசாலை முதல்வருமாகிய திரு கணேசன் தர்மதேவன் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே ஆசிரியரை வழங்க வந்திருக்கும் வலியானந்த பிள்ளையார் பிரதம குரு ராம் சபாநாத குருக்கள் ஐயா அவர்களை வரவேற்பதில் எமது பாடசாலை சமூகம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றது. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் வரவேற்று எனது வரவேற்புரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தயாபரன் ஆசிரியர் நன்றிகளை கூறிக்கொண்டு உரிய கேட்ட உங்களுக்கு ஒரு நடனம் காத்திருக்கின்றது. வரவேற்பு நடனம், தரம் 4 மாணவிகள். அந்த வகையிலே வரவேற்பு நடனங்களை வழங்குமாறு மாணவிகளை அன்பு அழைக்கின்றோம். அந்த வரவேற்பு நடனங்களை வழங்கிய சிறார்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவரை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது ஆலயத்தின் பிரதம குரு ஸ்ரீ ராம் சபாநாத குருக்கள் ஐயா அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்பு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல ஆயிரநல்லே வலியானந்த சித்தி விநாயகர் பெருமானுடைய பாதாரங்களை பிரார்த்தித்து நான் நித்தமும் பூசிக்கும் முத்தமிழுக்கும் தலைவனாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை தியானித்து இன்றைய தினத்திலே இப்பாடசாலையிலே மிகவும் ஒரு அழகான நிகழ்வு. ஒரு புதிய வகுப்பறை கட்டிடம் ஒன்றை சிறப்பு விழாவாக இங்கே செய்து இங்கே எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே கல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு சாராம்சமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த கல்விக்கு தேவையான நவீன வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எங்கள் காலத்திலே போல அல்ல, இன்று எல்லாமே கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த கல்விக்கு தேவையான கட்டாயமான தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதில் பாடசாலை சமூகங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இங்கே பிரதீபன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்படி ஒரு நவீன வசதியான வகுப்பறையை தாங்கள் அமைப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டும் அவை கைகூடவில்லை. இறுதியில் திரு சிவசுந்தரம் ஐயா அவர்களை அணுகி இதை கேட்ட பொழுது அவர் மனமுவர்ந்து இந்த அர்ப்பணிப்பான செயற்பாட்டை செய்வதற்கு முன்வந்தார் என்று சொல்லி சொன்னார். உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவர்களும் நாங்களும்
அயலவர்கள் நாங்கள் எங்கள் உறவே ஒரு குடும்ப உறவு மாதிரி அந்த காலத்திலே இருந்தது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர்கள் ஓவசியர் வடிவேல் ஐயா சரி, அவர்களுடைய சகோதரங்கள் ஆனந்த சிவா, அருளானந்த சிவா அவர்கள் சரி, சரவண சிவா சரி, இன்னொரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சந்தேகம் தீர்ப்பதற்கு எங்களுடைய தந்தையாரிடம் ஓடி வருவார்கள். ஒரு வாழக்குலை பிரச்சனைக்கும் யோகேஸ்வரனுக்கும் சரணசிவாவுக்கும் அது கப்பல் பழமா இடதை பழமா என்ன பழம் என்று சொல்ல அது வித்தியாசத்துக்கு புலியோடே வீட்டை வந்து விட்டார். வந்து புலியை காட்டி சின்னமுறையா இது என்ன புலியன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி எங்களுடைய அப்பரிலே ஒரு பிரம்பான ஒரு விசுவாசத்தை வைத்து அவரை ஒரு குருவாக நினைத்து செயற்பட்டவர்கள். நாங்கள் எல்லாம் இவர்களை சின்னதை கண்டால் ஒரு பயம் இருக்கு. நாங்கள் பள்ளிக்கு போகாமல் என்றால் சின்ராணி அக்கா சரி, பெரியாராணி அக்கா சரி உடனே பேசுவார்கள், ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படி இப்படி. பள்ளிக்கூடம் போகாமல் இவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் விட்டுட்டு ஓடுறது வீட்டுக்குள்ளே. அப்படி ஒரு சகோதரத்துவம், ஒரு குடும்ப உறவு எங்களுக்கு இருந்தது. அவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் 89ஆம் ஆண்டு நான் இந்தியன் ஆர்மியினுடைய இந்த துப்பாக்கி சூட்டில் லக்காகி இருக்கும் பொழுது அந்த நேரம் பெரிய ஒரு பிரச்சனையான நேரம். வாகனங்கள் என்பது பெரிய ஒரு பிரச்சனையான நேரம். உண்மையிலே ஆனந்த சிவா அவர்கள் அந்த ஒரு மேலோட ஒரு சாலையை மாத்திரம் போட்டுக்கொண்டு காரை கொண்டு வந்து என்னை ஏற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். அது என்றும் என் நினைவில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவரது மைத்தினர் யோகேஸ்வரனும் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அங்கே சேர்த்து இரவு வரை 7 மணி வரை நின்று டாக்டர்மார் ஓரளவு சொன்னா பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை, விடிஞ்சா பிறகுதான் முழு தான் அவருக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனையும் வந்தா பிறகுதான் வீட்டுக்கு வந்தார்கள். அப்படி அந்த ஆபத்துக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் இருந்தது. அதுபோலவே அவர்களுக்கு வந்து அவருடைய குடும்பத்திலே வந்து உறவை மேம்படுத்தியவர்களும் எனக்கு கேட்டவுடன் பெரிய சந்தோஷமா இருந்தது. சுதந்திரனாவும் எங்கு கண்டாலும் சிரித்த முகத்துடன் வணக்கம் சொல்வார். அன்றைக்கும் சுவாமி வெளியிலே வருகிறது, நான் வந்ததை கவனிக்கவில்லை. ஐயா வணக்கம் என்றவுடன் பார்த்தேன், அந்த சிரிப்பே என்ற கண்ணுக்கு அணிக்கும். அப்படியே சிரித்த முகத்துடன் வணக்கம் சொன்னேன். அப்படி அவர்களுக்கு வந்த உறவுகளும் அதை மேம்படுவதற்காக உரிய ஒரு பாரிய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் முக்கியமாக வரவேற்கக்கூடிய விஷயம் மட்டுமல்லாமல் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அதை தன்னுடைய நான் நினைக்கிறேன் சின்ராணி அக்கா ஆரம்ப கல்வியை இங்கே தான் படித்திருப்பார் என்று சொல்லி, அப்பொழுது தன்னுடைய துணைவியார் ஆரம்ப கல்வியை படித்த இடத்துக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பாங்க வைத்து இருவரும் ஒத்துழைத்து இந்த பாரிய ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். நான் இது மட்டுமல்லாமல் நான் அவர்களை பற்றி கேள்விப்படும் பொழுது ஆவரங்காலில் கூட பல கஷ்டப்பட்ட சமூகங்களுடைய கல்விக்காக தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு பல்வேறு என்று சொல்வார்கள். ஆவரங்காலில் இருந்து பல நாதஸ்வர கலைஞர்கள் எங்கள் ஐயம்மார்கள் எல்லாம் என்னோட செய்கிறோம். அவர்கள் உழைவருடைய பெயரை சொன்ன பிறகு அவர் உங்களுடைய கல்யாண நிறுவர் அவர் இங்கே பல பேருக்கு உதவி செய்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் அறிவேன். அப்பொழுது கேட்கும் பொழுது அந்த ஒரு மனப்பாங்கை இறைவன் கொடுத்திருக்கிறான் பாருங்கள். மனிதன் புறவி எடுப்பதற்கு இதுதான் மிச்சம். நாங்கள் எவ்வளவு கோடி சொத்தை தேடி வைத்து சென்றாலும் நாங்கள் செய்த இந்த நல்பலாபலங்கள் தான் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் எதிர்காலம் வரும் சந்ததிக்கும் இட்டு செய்யும் பெயராக மாறுகின்றது. அது புண்ணியமாகவும் மாறும். எங்கள் சந்ததியினர் ஒரு நேரம் கஷ்டப்படும் போது ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் இந்த புண்ணியம் எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு கட்டாயம் நிச்சயமாக போய் சேரும். அந்த வகையிலே அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு அடியேன் சிறந்தாழ்த்தி நன்றி கூறிக்கொண்டு இன்றைய தினத்திலே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், கல்வி சமூகத்தை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும், பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்களுக்கும், மேலும் இந்த கட்டிடம் நடைபெறும் பொழுது அடியேன் பல நேரம் இங்கே தொடர்பு கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த செயற்பாட்டில் முக்கியமாக ராதாகிருஷ்ணன்,
பிரதீபனை விட பிரதீபனுடைய துணைவியார் சுயாதா அவர் அந்த செயற்பாட்டுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டிருந்தார். ஆகவே அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, மேலும் எங்களை கற்பித்து எங்கள் பிள்ளைகளை கற்பித்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு முன்னாலே பெரிய ஒரு ஆசானாக வீட்டிருக்கும் சிவசம்பரன் சார் அவருடைய அந்த அந்த நேர கட்டுப்பாடும் கோட்பாடும் இன்றைக்கும் எங்களுக்கு அவரை கண்டால் ஒரு பயத்துடன் ஒரு கௌரவம் ஏற்படும். அதுவும் நாங்கள் எங்கள் மண்ணிலே ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். அவரை நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகள் படிப்பித்து இப்பொழுது எங்கள் பேர பிள்ளைகள் கூட படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அவருடைய சேவை எங்களுடைய வாழம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி எல்லோரும் சகல சௌபாக்கியமாக சிவசுந்தரம் அருளேஸ்வரி அவர்களின் பணி மேலும் தொடர இறைவனுடைய சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசிரியருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைத்து தரப்பினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வழங்கிய எமது ஆலய பிரதம குரு ராம் சபானதா குருக்குலையா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, குருக்குலையா சொன்ன போல அருளேஸ்வரி அம்மா மட்டும் படிக்கவில்லை, அவருடைய 2 புதல்வர்களும் நமது பாடசாலையின் பழைய மாணவர்கள். கோபிராஜ் குவராஜ் என்ற அந்த 2 பேருமே எங்களுடைய பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அந்த முயற்சி தான் இந்த பில்டிங்ன்றது. திரு சி கோபிராஜ், திரு சி குகராஜ், திரு சி மகராஜ் அவர்களுடைய பங்களிப்பில் சிவசுந்தரம் ஐயா அருளேஸ்வரி அவர்களின் வழிகாட்டலில் இந்த 5ஆம் ஆண்டு வகுப்பறை இன்று எழுச்சி பெற்றிருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு முக்கிய தருணம் தற்பொழுது அந்த வகுப்பறைகளை பிரதம விருந்தினராலும் கல்விமான்களாலும் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் வகுப்பறையின் பிரதான நுழைவாயிலை பிரதம விருந்தினரும் அவரது பாரியாரும் பாடசாலை மாணவர்களுடன் சேர்ந்து அதை திறந்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அந்த வகையில் அனைவரும் அந்த வாசலில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு முதல்வராக வாசல் வைக்குமாறும் திறப்பு விழா செய்யுமாறும் அன்புடன் அழைக்கின்றோம். உணவை மாற்றியது அறிவுரைப்பட்டிருக்கிறது. குறுகிய 2 மாத கால பகுதியை நிறைவேறுகிறது சொன்னால் முக்கியமானவர்கள் நமது பழைய பாடசாலத்தின் நிகழ்ச்சியில் முதல் வெற்றியும் இந்த ஆண்டு வகுப்பை இப்பொழுது திறந்துவைக்கப்பட்டிருக்கிறது. திரைநீக்கம் நடைபெறுகிறது. அந்த பெயர்கள் திரைநீக்கம் செய்வதற்காக திருமதி சிவசுந்தரம் அருளேஸ்வரி அம்மா அவர்களை திரு மகாராஜ் அவர்களை நாம் வழங்கப்பட்ட அந்த வகுப்பதற்குரிய நினைவுகள் திரைநீக்கம் தற்பொழுது மகேஸ்வரி அருளேஸ்வரி அம்மா அவர்களால் நடைபெறுகிறது. வகுப்பறையுடைய பெயர் பலகை திறன் வகுப்பறையை தற்பொழுது சத்யவாளையாக தந்திருக்கிறார். உங்கள் கரவசங்களை கொடுத்து அந்த திறன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இப்பொழுது திறந்து வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த ஸ்மார்ட் போர்ட் ரூம், அந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் போர்ட் தற்பொழுது இயக்கி வைக்க காண்பிக்கப்படுகின்றது. பாடசாலை அதிபர் நாளும் அதை அடுத்து சுதந்திரம் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிள்ளைகளை அனுபவிக்கின்றோம். ஆண்டு 4, ஆண்டு 5 மாணவர்களை உருவாக்குகின்றோம்.
நகைச்சுவை கதைகள் படிக்க போகும். உங்களுக்கு எல்லோருக்கும் நகைச்சுவை கதைகள் என்றால் நல்ல விருப்பம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நகைச்சுவை கதைகளை படிப்பதற்கு மிகவும் ஆவலாக இருப்பார்கள். நகைச்சுவை கதை என்றோடனே எல்லோருக்கும் சந்தோஷம் தரும். சரி, நாங்கள் என்னன்னு சொன்னா இன்றைக்கு நகைச்சுவை கதைகளில் வயிறும் கண்ணு படிக்கிற கதை ஒன்று படிக்க போகும். முதலில் இந்த நகைச்சுவை கதைகளை பற்றி பார்ப்போம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது நம் முன்னோர்களின் பழமொழி. நகைச்சுவை மன அழுத்தம், மன உழைப்பு அடுத்து பாடசாலை அதிபர் தலைமையிலான நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கின்றன. அந்த வகையில் முதலில் தலைமை உரை பாடசாலை அதிபர் அவர்கள். எல்லாம் வல்ல இறை அருளை மனதாரை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த இனிய நிகழ்விலே, பெருமதி மிக்க இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் அவர்களே, அவருடைய பாரியார் திருமதி அருளேஸ்வரி சிவசுந்தரம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய வேலுப்பிள்ளை சிவசிதம்பரம் சார் அவர்களே, விசேட விருந்தினராக வருகை தந்து தன்னுடைய நேரத்தையும் கவனத்தில் கொள்ளாமல் உரிய வேளைக்கு வந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமது வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளர் திரு கே சத்யபாலன் சார் அவர்களே, இன்றைய நிகழ்வின் பல்வேறு வழிகளிலேயும் எமக்காக தோழிக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களே, மதிப்பார்ந்த பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளை அனைவரையும் இந்த நாளிலே வரவேற்றுக் கொண்டு, இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நான் இந்த பாடசாலையை பொறுப்பெடுத்து சரியாக இன்று 6 மாதங்களும் 15 நாட்களும் தான் ஆகின்றது. இந்த குறுகிய காலத்திலே மிக மன நிறைவுடன் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த பாடசாலையை பொறுப்பெடுத்த போது என்னுடைய அடிப்படையிலே நான் பௌதீக வளங்களை விட கல்வி வளத்தை தான் முக்கியப்படுத்துவேன். பிள்ளைக்கு கல்வி போகணும் என்றுதான் தேவை. பௌதீக வளங்களை அதிகம் வளர்ப்பது உடன்பாடு பெருசாக இல்லை. ஆனால் அடிப்படை தேவை வேண்டும். 5 வகுப்பறை என்றால் 5 வகுப்பறை இருக்க வேண்டும் பிள்ளைக்கு. அது இல்லைன்னா பிரயோசனம். நான் வந்த முதல் நாள் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி பொருட்படுத்தேன். இந்த 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் அங்கால பார்க்கல. அதுவும் இப்போ வடிவா வந்துட்டு ஒரு ஓடை அப்படி இப்படி சாய்வா இருந்ததுக்குள்ள மேல ஒழுகுது. இப்படி தகரம் ஒழுக்கு மழை, அந்த மழை பெய்யுது. நான் வருகின்ற போது மழை ஒழுக்கு அந்த ஒடுங்கிய இதுக்கே இருந்தால் அந்த 14 பிள்ளையும் ஸ்காலர்ஷிப் படித்தார்கள். அப்படி படித்து அவர்கள் 5 பேர் வெட்டுப்புள்ளிக்கு மேல 100% சித்தி அடைந்தார்கள். அதை பார்க்கின்ற போது எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஏதோ ஒரு குற்ற உணர்வு. பகுதிய வளங்களை அதிகம் விரும்ப நான் இந்த பாடசாலை வந்து 2 மரத்தை அதாலாம் வந்து பார்த்தேன். நான் எனக்கு 50 வயது, அது இப்படி இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் பக்கத்துல இருக்கிறேன் ஆட்சியில இருந்து கொண்டு இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கே படித்தவர் இருக்காங்க, நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் வெளிக்கிறதே இல்லை, டியூஷன்ல மட்டும் தனிச்சு கொள்வோம். ஊருக்கெல்லாம் வர மாட்டோம், பயம் வந்த காலத்து வெளியில வந்தா எப்படி போகும் தெரியாது. அப்போ அது நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறார். அப்போ அந்த பார்த்து நான் இந்த 2 மரங்களை பார்த்துட்டே சொன்னேன், நான் காணுவோம் மரத்துக்கிழமை நடத்தி போடுவோம் பள்ளிக்கூடம், ஊட்டி பிரச்சனை இல்லை. அதான் அந்த இயற்கையோட பிள்ளை படிக்கணும். ஆனால் அதையும் மீறி இந்த வகுப்பறையின் தேவை உணரப்பட்டது. உண்மையாக நினைஞ்சது பிள்ளைகளை எடுத்து வைப்பாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் கதை ஆடலின் போதே என்னுடைய பழைய மாணவர்கள் இதெல்லாம் சொன்னார். இப்படி ஒரு கட்டுறம் உண்டு, அதெல்லாம் அடிக்கல்லாம் நாட்டப்பட்டிருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சேருன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 9 மாதம் அப்படி அனுமதி அப்படி அடுத்த நாளே வலிய கல் எடுத்து போனேன். அடுத்த நாள் முதல் நாள் புதன்கிழமை ஏற்கிறேன், வியாழக்கிழமை வாங்க போய் பார்த்தா
அந்த பையிலெல்லாம் அப்படி வெவ்வேறு காரணங்களால் அது அப்படி இருக்காது. அவர்களையும் பிழை இல்லை, ஏதோ பிழை, எங்கேயோ பிழை. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, நாகரிகம் இல்லாது வலியத்திலும் பிழை இல்லை. ஸோ இருக்கிறதா சொல்லல, அங்கே சில விஷயம் நடக்காத போட் பண்ணாங்க, ஒரு சைன் இல்லைன்னா போட் பண்ணப்படாது. அதை நாங்கள்லாம் பார்க்குறோம். அதுதான் அதிபர் அதிபர் அதுக்கு தான் நியமிக்கிறது. நான் உடனே போய் அதை எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப எல்லாம் சில விஷயங்கள் போட்டோகிராஃபி அடித்து உடனடியாக கொடுத்து ஒரு 2 வாரத்துக்குள்ள சிவரங்களுக்கு அந்த அனுமதி விமானத்தில் எடுத்து வந்தார். மிக குறை காலத்தில் கிட்டத்தட்ட அதை டிலே பண்ணிக்குது 10ஆம் மாதம் 2.5 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணாங்க. 2.5 மாதம், அதுவும் இந்த டிப்பா புயல் மழை இல்லாது இல்லை நின்றதில் எனக்கு எந்த பங்குமே இல்லை. நான் இதை திறந்து விடுறதும் பொறுப்பு கொடுக்குறதும் நம்பையில் அதை வந்து உற்சாகப்படுத்தினது உண்மையில் இங்கே இருக்கின்ற அந்த பழைய மாணவர், நல்ல ஒரு பழைய மாணவ சங்க செயலாளர் எனக்கு கிடைத்திருக்கிற ராதாகிருஷ்ணன், நல்ல ஒரு செயற்பாடு. ஒரு மாதிரி தான் கதைப்பார், அவ்வளோ தங்கம். நான் முதல் அவர் நினைச்சது இன்னும் ஒரு மாதிரி கதைக்கிறேன்னு சொல்லி பிறகு பார்த்தா ஆளுக்கு ஒரு பிலாப்பழம் மேற்கான. ஓகே, ஏன்னா ஒரு தடவை ஒரு திறமை இருக்கு. ஏன்னா அவருடைய திறமையை நான் பயன்படுத்திக்கணும். அவர்கிட்ட உள்ள அந்த பலமான அம்சம் நிறைய இருந்தது, அதை நான் பயன்படுத்திக்கணும். பொருளாளர் கிடைத்தால் பிரதீபன், ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு லீசிங் மேனேஜர், இளம் துடிப்புள்ளவர். அவருடைய துணைவியார் எஸ்டிசி செயலாளர் சுஜாதா, ஒரு சின்ன பிள்ளை. இந்த 3 பேரும், அதுக்காக மற்ற உறுப்பினர் எல்லா உறுப்பினர்கள் உட்பட இந்த 3 பேரும் எனக்கு நல்ல சப்போர்ட். அவர்கள் சின்ன பிள்ளைகளாக என்னையும் அவர்களை ஏதோ கொஞ்சம் மதித்து நானும் அவர்களோட இணைஞ்சேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை பாடசாலை என்பது சமூகத்துக்கான மாற்று கதைக்கிடமே. சமூகம் உங்களுக்குரியது. நாங்கள் அதில் வந்து இருந்துட்டு போவோம். கதிரையில் யாரும் இருக்கலாம், நான் இருக்கலாம், வேறு ஆள் இருக்கலாம், சார் இருக்கிற அதுலேயும் அப்படித்தான், சாருக்கும் நிரந்தரம். இது உங்களுக்குரிய சொத்து. இந்த மண் படித்தவர் இருக்கிறார், இந்த மண்ணில் இந்த மண் இது உங்களுடைய அடியானம். உங்களுக்கு எப்படி வலியாந்த பிள்ளையார் அங்கால என்ன இந்த பிள்ளையார் எல்லாம் இருக்கணுங்கால இருக்கணும், அது மாதிரியான ஒன்று தான் இது. என்னை பொறுத்தவரை ஆலயத்தை விட மேலானது பாடசாலை. நான் ஆலயத்தை விட நேசிப்பவன் பாடசாலை, கல்வியை நேசிப்பவன். நான் சொல்வது என்னுடைய ஆசிரியர்களுக்கு ஒன்றும் சொல்றது தெரியும். நீங்கள் பிள்ளைகளை உங்கள்கிட்ட வார 10-20 பிள்ளைங்க எல்லாம் பிள்ளை உங்களோட பிள்ளை படித்தாலும் உங்களோட எதிரின்ற பிள்ளை படித்தாலும் உண்டா சமமாக நினைக்கணும். நான் அப்படித்தான் இப்போ நினைக்கணும். எனக்கு என்னோட பிள்ளை ஒன்று படித்தா இந்த பிள்ளையும் இந்த உண்டு என்று எடுத்தாங்க. அப்படி அக்கறை எடுத்து ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளை அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆலயம் செல்ல தேவையில்லை, கடவுளை வணங்க தேவையில்லை. இதான் என்னுடைய, ஏன்னா கடவுள் உள்ளந்தான் கோயில். அதுக்காக ஆன்மீக வழி வேண்டாம்னு சொல்லி அதை செய்தால் அங்கே போய் சும்மா சைட்டாக நிற்கலாம். பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு சைட்டாக போய் நிற்கலாம், அதுக்கு முன்னால் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா செய்கிற மாதிரி. ஆகவே அப்படி எங்களுடைய ஆசிரியர் வளவும் எனக்கு வாய்ப்பு. 5 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் உணர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய சீனியர் டீச்சர், எல்லாம் கிரேட் 1 உள்ள டீச்சர். நான் இதையெல்லாம் சீனியர் டீச்சர், நானும் வயசு ஓடுது, அது அவையும் சின்ன எல்லாம் சீனியர் தான். அது எல்லாமே இல்லை ஜாங்காங்க மனதளவில் சிம்பிளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சும்மா வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். இப்போ இந்த பாடசாலையை கொஞ்சம் எனக்கு இந்த வடமா சார் அடிக்கடி சொல்லுவார், சத்யபாலன் சார் சொல்லுவார், வடமாற்றி ஒரு மாடல் ஸ்கூல் இல்லைடா அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவார். ஏன் ஒரு மாடல் ஸ்கூலில் நாங்கள் கொன்றையிலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்குரிய நல்ல இடம், களம், நல்ல ஒரு அமைதியான சூழல், கிராமிய சூழல். எங்களுடைய அந்த தூர நோக்கி எடுத்து வாசம், கிராமத்து பிள்ளை நகர பாடசாலைக்கு ஈடாக கட்டி எடுக்கணும். அவன் இங்கேருந்து போய் லெவலாக போகணும். அவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் போகலாம், பேரானைக்கும் போகலாம், எங்கேயும் போனால் அவன் இங்கே காட்சாவோட போகணும், இங்கேருந்து போகணும். நீங்கள் நிற்கிறீங்களா அங்காமல். என்னுடைய பெறாமகன், என்னுடைய அண்ணன் மகன் ஒரு டாக்டர், வைத்திய கலாம். அவன் படித்தது இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வதிரிவாடை, இது சகோதர பாடம் வதிரிவாடைக்கு. இப்போ அவன் எனக்கு சொல்லுவான், இப்போ அவன் லண்டனில் படித்து கொண்டிருக்கான் மேல் படிப்பு. சித்தப்பா நீங்கள் எந்த பிள்ளைய சொல்லுவார், பெரிய பள்ளி பிரைமரி ஸ்கூலுக்கு விடுங்க. பிரைமரி ஸ்கூல் அதே வந்த பள்ளியில் சொன்னான். நான் அவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி எல்லாம் போனான். நான் அதை மனதில் எல்லாம் வச்சுக்கொள்றேன், எனக்கு உதவுது. அவன் வடமாற்றியோட பிரபல்யமான கல்லூரியில் படித்தவன், எதுவும் நான் சொல்லியிருக்கேன். அவனுக்கு அங்கே கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் அந்த சின்ன பள்ளிகள் தான் கிடையாது. அங்கே ப்ரிபெக்டாக இருந்திருக்கான், மொயிட்டராக இருந்திருக்கான், நாடகம் நடிச்சிருக்கான், ஆடி இருக்கான், பாடி இருக்கான், எல்லாம்
அந்த 5ஆம் வகுப்பு அவனுக்கு கிடைக்கும். அதனால ஆளுமை உள்ளாள், சும்மா எடுத்து நடிப்பாங்க உள்ளான். சரிதான். அப்புறம் மெடிசின் தான் செய்த ஜெப்னவனியில் படித்தவன் அங்கேயும் நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பார், அம்மைக்கு பிடிப்பார், கதைப்பார். ஆனால் தன்னை படிப்பிலையும் மெழுகாவணும். அப்போ நான் சும்மா கதைப்பாங்க எனக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் இவ்வளோ ஆளுமையும் கிடைச்சிருக்கு. நான் மைக் பிடிச்சதோ, நான் ஆடினதோ, பாடுனதோ எல்லாம் இந்த இந்த குட்டி பள்ளிக்கூடம் தான் கிடையாது. எனக்கு அந்த பிரபல்யமான கல்வியில் கிடைக்க அங்கே வாய்ப்பு இல்லை. அங்கே தெரியும் தானே உங்களுக்கு, அது ஏதோ வடமாட்சியில் பிரபல்யமாக இருக்கு, யாழ்ப்பாணத்தில் பிரபல்யம், அதெல்லாம் அங்கே வேறு லெவலில் போய்கொண்டு பிள்ளை உண்மையான கல்வியை ஆளுமையை வளர்க்குற நிறைய உதாரணம் சொல்ல நிறைய இருக்கு. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு 7 படித்தது ஞாபகம் இருக்கா, ஓராவது டீச்சர் படிப்பிச்சு ஞாபகம் இருக்கா, அந்த கதைகள் ஞாபகம் இருக்கா? எதுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு டீச்சரோட கதை சொன்னாங்க, நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லுங்க பிள்ளைங்க. அது கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் கதை, வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் கட்டாயம் கதை சொல்லப்படும். நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் செய்வோம். பிரச்சனை நேரத்தை நாங்கள் ஒதுக்குவோம். பிள்ளை கதைகள் பிள்ளைகள் தேவை. ஏன்னா நாங்கிட்ட எல்லாம் மரவில்லாம் போகுது. பாட்டி கதை சொல்றீங்க, அப்பா கதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. கதைகள் முக்கியம். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கதை மடியில் வச்சு இப்போ கதை சொல்லுவேன். அப்பா சொன்னா இப்போ 7 நான் எடுத்து 80 படிக்கிறாள், 50 வந்து பக்கத்தில் வந்து மடியில் இருப்பேன். அப்பா அவர் கதை சொல்லுவோம். உண்மையா அது அவர்களுக்கு நான் புழுவுறேன்லாம் தெரியும், பொய்யெல்லாம் கேட்பேன். பாம்பு என்ன விழுங்கிட்டு அதெல்லாம் நான் கதை சொல்லுவேன். அதை அப்போ திருப்பி அது பொய்யன்னு தெரியுமா நீங்கள் சொல்ல இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்கு. ஆகவே இந்த கிராமிய சூழலே இது அழகான பாடசாலை, இது ஒரு மாடல் பாடசாலையாக மாற்ற வேண்டும் என்பது, அதுக்காக நான் என்னால் முடிந்த முழு சப்போர்ட்டிங். ஆனால் நிதி என்பது பிரச்சனையான விஷயம். எங்களுடைய பாடசாலை கட்டமைப்பிலே எங்களுடைய இதிலே நிதி ஒரு பிரச்சனை. நாங்கள் ஒரு பிள்ளையோட பேராண்ட காசு வேண்டியது, சில பணங்களை ஒதுக்குவார்கள். அந்த பணத்துக்கு சுமார் 10,000 ஒதுக்கி கூட அதுக்கு நாங்கள் எல்லாம் வவுச்சர் எழுதுவோம், கோட்டேஷன் போவோம், கணக்கு விஷயம் அசையலாது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும். இப்படி காட்டுறோம் 33 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையில் ஒரு இதெண்டா நாங்கள் லட்சம் கூட கற்பனை கூட செய்ய முடியாது. பெற்றார்கிட்ட யாரை விட்டுலாம் செய்யல. அவரு பெற்றார் குழப்பி விட்டாங்கன்னா சரி, நான் எனக்கு வேலை என்னட்ட இதுக்கு காசு வைக்கணும்னா பிள்ளை அது பிள்ளை என்ன இலவசம் அங்க அதை வச்சுட்டு செய்திருக்கலாம். அதை விட இப்ப உங்களுக்கு தெரியும், சில உங்களுக்கு 5 ஆசிரியர், ஒரு ஆங்கிலத்துக்கு ஒரு ஆசிரியர் இல்லை, ஒழுக்கவியல் இந்த கலைகள் அழகியல் பாடங்களை கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர், சிங்களம் படிப்பிக்க ஆசிரியர், இதெல்லாம் மேலே இருக்க வேணும். ஆனால் எங்களுடைய வளம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வள பிரச்சனை இருக்கிறது, ஆளணி பிரச்சனை. அப்ப கல்வி திணைக்களமும் என்ன செய்யும்னா 100க்கு மேற்பட்ட பிள்ளைகள் உள்ள இடங்களுக்கு தான் ஏதாவது டீச்சர் தான் போடுவேன், அழகியலுக்கு ஆங்கிலத்துக்கு போடுவேன். அது பிள்ளையும் இல்லை, எண்ணிக்கையை பார்ப்போம். அப்போ எங்களுக்கு 100 பிள்ளை இப்போதான் 60 வந்துடும். இந்த முறை 16 பிள்ளை வந்திருக்கு, போன முறை 8 பிள்ளை, இந்த முறை 16. நட்டிப்பால எங்களுக்கு தொகையாக பெரிய சந்தோஷமான விஷயம். அதை நாங்கள் மேலும் மறுவூட்ட பார்ப்போம். ஆகவே நாங்கள்லாம் நினைய வேணும், இங்கு உள்ள பழைய மாணவர் நலம் விரும்பிகள், உங்களால் முடிஞ்சது இந்த கட்டிடத்தை திரு சிவசுந்தரம் ஐயா சும்மா மரியாதை சொன்னா அவர் ஐயா சும்மா அண்ணா தம்பி மாதிரி தான் இருக்கிறார், அவர் இளமையா இருக்கிறார், அவன் அக்காவும் நல்ல இளமையா இருக்கணும். ஐயா என்ற கௌரவத்துக்காக நான் சொல்கின்றேன். இந்த கட்டிடம் நீங்கள் பல தானங்கள் செய்திருப்பீர்கள், தானம் என்ற கேட்டு செய்கிறீர்கள், இதுவும் தானம் தான். நீங்கள் தர்மமும் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் ஸ்மார்ட் போர்ட் கேட்கிறேன், உணர்ந்து தந்திருக்கிறீர்கள், தானத்தையும் தர்மத்தையும் உண்டா செய்திருக்கிறீர்கள். இது கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 வருடங்களுக்கு 50-60 வயசுல பிள்ளை படிக்க போகுது. இங்க இந்த படித்தவன் தான் பெரியாள வர போறாங்க. போன முறை நாங்கள் பரிசளிப்புக்கு ஒரு SLAS அதிகாரி பாமா முரளி என்ற இங்க 2014ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு இங்க பாஸ் அவுட் ஆகி SLAS இப்ப வேலணையில உதவி அரசு அதிபராக இருக்கிறார். போன முறை எங்களுக்கு வந்துருங்க. அந்த பிள்ளை எங்களுக்கு மூடல் SLAS. இங்க உங்களுக்கு தெரியும், கல்விப்பாரன் துன்னாலைக்கும் கல்விப்பாரன் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நான் எதிர்பார்த்து இந்த சந்ததி ப்ரொடக்ஷன் சும்மா நாங்கள் மார்தட்டி கொண்டிருக்கல, இந்த பெரியப்பா இது, இந்த சித்தப்பா இது, அவர் அந்த பதவின்றதை விட அடுத்த சந்தைக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இதங்கட வடமாட்சி மண், யாழ்மண், தமிழ் பகுதி, ஒட்டுமொத்த தேசியம் நாங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியானது. தேசிய ரீதியில் நாங்கள்
பெரிய ஆட்களா இருக்கலாம். அப்படிதான் இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய அரசியல்வாதி, எங்களுடைய தமிழ் தலைவர்கள் ஒரு காலத்துல மதிப்புடன் இருந்தான்னு சொல்ல முடியும். அது எங்கே இது வந்தது? இந்த பள்ளிக்கூடம் தான் வந்தது, அவங்க படித்த அந்த சூழலே தான் வந்தது. அதை நாங்களே பாதுகாக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு அரசியல்வாதிகள் என்ன கதைக்கிறான்னு, ஒரு வைத்தியன் எப்படி கதைக்கிறான், ஒரு லோயர் எப்படி, ஒரு அதிபர் எப்படி கதைக்கிறான், இதை வச்சு எங்களை குறைச்சி மதிப்பிடுறானா இல்லையா? எங்கே பிழை இருக்கு, எங்கேயோ பிழை இருக்கு, அங்க பள்ளிக்கூடம் பிழை இருக்கு. ஆகவே இந்த பிள்ளைகளை நாங்கள் வெறும் அறிவுபூர்வமான யந்திரங்களாக்காமல், வெறும் அறிவை மட்டும் வளர்ப்பவர்களா இல்லாமல் ஒரு பண்பாடு மிக்க, ஒழுக்கம் மிக்க, மனிதனை மதிக்கின்ற உயரிய பண்பாடுடைய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். நான் இங்கே உள்ள பலரிடம் பழைய மாணவர்கள் இருப்பதால் ஒரு சந்தர்ப்பத்திலே பயன்படுத்திக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு ஆங்கில ஆசிரியருக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஆசிரியர் தேவை. அழகியல் பாடத்தை கற்பிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எனக்கு பெர்மனன்ட் டீச்சர் எடுக்கலாம். சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த கேம்பஸ் முடிச்செல்லாம் இருக்கு, நான் அதை நான் தேடுவேன். அவருக்கு ஒரு ஆள் வர வேணும், செய்யலாம். ஒரு மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அதை ஒரு அழகியல் சம்பந்தமாக சிங்களம் கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் எனக்கு வேணும். நீங்கள் கேட்கலாம், இங்கே உள்ள ஆசிரியர் என்ன செய்யணும், உங்களுக்கு தெரியாது. 8 பாடம் படிப்பிக்கணும். பிள்ளை உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளையோடு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? இருக்கலாம். 18-20 பிள்ளையோட ஒரு டீச்சர் முடியும் வரை கொப்பி தோணும். அதுவும் இப்போ கணக்கு வேலை இருக்கவங்க அவரோட இல்லாத எதிர்ப்பு, அது கூட பிள்ளை தான் பேசு, சும்மா 2 சிங்கள சொல்லி போடுவோம். அதே ஒரு சரியான ஆசிரியர்கிட்ட கொடுத்தோன்னா அவன் அதே செய்வான். இங்க 10 வயதுல அவன் போய்க்குள்ள வெளியில மும்மொழி ஆற்றல் உள்ளவன் போவான். எனக்கு ஒரு மும்மொழி கற்ற நிலையத்தில் தொடங்க ஆசை. பிள்ளைக்கு எப்படி தமிழ் தெரியுதோ அப்படி ஆங்கிலம் சிங்களம் தெரியும். நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை இழந்துனாங்க. இப்பதான் நாங்கள் சிங்களம் படிக்கிறோம். மிகக்கிட்ட விஷயம் எந்த பிள்ளைக்கு தெரிஞ்சா தெரியாது. அதுங்களோட சுத்த சூழல், அந்த சூழலை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இதிலே நான் முக்கியமான 3 விஷயத்தை கேட்கின்றேன். அதே போல எனக்கு இன்னும் ஒரு பகுதிக வளம், அந்த முன்னுக்கு நாங்கள் இப்ப எல்லாம் செட் போட்டுக்கோம், அந்த அதுலதான் இப்ப பிரேயர் எல்லாம் நடக்குது. எனக்கு இப்படி ஒரு வளை ஒன்று போட்டு தர வேணும். ஆறாவது என்றால் யாராவது எனிவான் அதுல ஒரு பெரிய, இன்னைக்கு நாங்கள் இப்ப பிரேயர் எல்லாம் நடக்க, இன்னைக்கு மழை பெய்யுது, பிள்ளை சிவராணம் பாடிட்டு இடையில ஒளிம்பி ஓடிச்சு. செயலாளர் காரணங்க பாருங்க, செயலாளர் அதெல்லாம் செய்து அந்த வேல் முன்னிட்டு தான் செய்து அந்த நிலம் போட்டது பெரிய விஷயம். அதுல சின்ன மேடை போட்டு அந்த பெரிய விஷயம். ஐடியா கொடுத்தா நாங்களா இருக்கலாம், செய்து அந்த பெரிய விஷயம். அவ சொன்னான் செயலாளர், அங்க பாருங்க பிள்ளைகள் ஓடுது வந்து எனக்கு ஒரு செட் ஒன்று போட்டுருக்காங்க. 2 நான் அதுக்கே எல்லாத்தையும் செய்து போடுவேன். அந்த செட் ஒரு 30-40 அடிக்கு பெரிய இதா போட்டு விட்டா எங்களுக்கு கோல் ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த இதுல உள்ள உங்களுக்கு தெரியும், அது வகுப்பறை. இதுக்கு 2 வகுப்பறை நடக்கும். 2 வகுப்பறை அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நிற்கிறா. திரும்ப அடுத்து என்ன பிள்ளைகிட்ட செட்டப் குறைஞ்சிடும். அப்போ அது என்ன எங்களுக்கு நல்ல வெளியில அதில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதில் நிற்கிறாங்க. 2 நோக்கம், பேரண்ட்ஸ் வந்து நிற்கக்கூடிய ஒரு குடையா இருக்கும். நாங்கள் ஒரு கோலா அசம்பிளி கோலா பயன்படுத்தலாம். நிறைய சந்தர்ப்பங்கள் ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூட செய்து முடிக்கலாம். அதோட எனக்கு இந்த பகுதியோட பிரச்சனை உள்ளது முடியும். நாங்கள் இந்த கோலையை நாங்கள் 2 ரூபா அதை செய்து கொண்டே இருப்போம். சந்தர்ப்பம் வருகின்ற பொதுப்புறவை யோசிப்போம். ஆகவே எனக்கு இந்த கல்வி அபிவிருத்திக்காக அடுத்த கட்ட நகர்வு எனக்கு அதுவாக இருக்க வேண்டும். நான் இந்த 6 மாதங்களும் உண்மையில கிளீனிங் தான் செய்திருக்கேன். கிளீன் சொல்லிடுங்க அந்த ஒரு பகுதி, இந்த பெயிண்டெல்லாம் அடிப்பிச்சு தான் எல்லாம் இருக்கலாம். இந்த பெயிண்ட் அடித்து ஒழுங்குபடுத்திருக்கோம். வீடை முதல்ல சுத்தமாக இருக்கும். சுகாதாரம் பிள்ளைக்கு முக்கியம், அதை நீங்கள் தான் கற்பிக்க வேண்டும். சுத்தம், சுகாதாரம், கல்வி எல்லாம் ஒன்றோடு தொடர்பட்டு. இங்கே படிப்பிக்காமல் எதுவும் படிப்பிக்க முடியாது. நான் நிறைய கதைக்கின்றேன் போல் இருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சிவசுந்தரம் ஐயா அவர்களை நான் திருப்பி இவ்வளவு பெரிய உதவி செய்வதை திருப்பி கேட்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ஆனால் தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றா சிவசிதம்பரம் சொல்லுவார், காற்றுள்ள போதுதான் தூட்டிக் கொள்ளும். என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் 10 வருடம் அவருடன் வேலை செய்தவன் ஆசிரியர் விக்னேஸ்வரா கொலிக்கல் சிவசிதம்பரம் சார் 10 வருஷம். அவர் ஒரு கடுமையான அதிபர். அது வேற லெவல். எல்லாம் பிரச்சனை, எல்லாம் டிப்டோப்பா நடக்கும். சரி, அவர் காலம் அது பொற்காலம். சும்மா வெளியில இறுக்கமா இருக்கும். சிறப்பாக தான் நடந்தது. பள்ளிக்கூடம் அந்த லெவல்லாம் இருந்தது. நான் அவர் 7 படிப்பிச்சு, நான் 7க்கு
எனக்கு ஒரு இப்போ ரெக்கார்டில் இருக்கு, நான் எனக்கு 38 பிள்ளை ஒரு என்ன லாஜிக் பாடத்தை எடுத்தது, 38 பாஸ், 100% சிப்பி, அதில் 64% ஏ, 20% பி, 2 பிள்ளை தான் எஸ், 36. எந்த பெருமைக்கு சொல்லல, நான் இன்டர்வியூ வழியாக நான் அடிக்க கொண்டு போகிறது பெருமையாக சொல்லுவேன். இதுதான் எனக்கு ஒரு இதுதான் பெரிய விஷயம். அவ்வளோ பிள்ளையே இப்போ அடிக்க வச்சிருக்கிறேன், அந்த இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் யாரும் கேட்டு அடுத்த வசனம் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு, குருவாய் நீங்கள் இப்போ என்ன புழுகிறமே தான் இருக்கு, குருவாயில் புழு தான். ஆனால் அந்த புழுவையெல்லாம் நான் யாருக்கு காமிக்கணும்னா சிவத்தார் மன்னிக்கணும், சிவத்தாரன் நாங்கள் சொல்றது. ஓகே, சிவசிதம்பரம் சொல்லிட்டு அந்த அணு என்ன நடக்குமெண்டா, பிள்ளை வராம விடையலாம், 7 நாள் ஒரு நாள் வராட்டா அங்கே சத்தம் கேட்கும், பட்டாயிருங்க. சரி, நான் ஆட்டி நான் அடிக்க மாட்டேன். ஒரு நாள் வராட்டா அங்கே ஆட்டியாரு பிள்ளை 100% வரவு, பயமோ இன்னும் வந்துடுவான் ஆஃபீஸுக்கு முன்னால் என்ன வராம நிற்கிற அவள் தம்பி. சரிதானே, 100% வர வேண்டாம். எந்த ஆசிரியனும் சிம்பிளா பாஸ் பண்ண வைக்கணும், எஸ் எடுக்கிற வேலை. அவன் வந்துட்டான் என்றால் எஸ் எடுக்க தகுதியான ஒருவன் 40 மாசம் எடுக்கிறவங்க 80 மாசம் எடுக்க வேலை. அது அங்கே ஆசிரியர் கிடைத்தன. நல்ல ஆசிரியர்டா 40க்கு 40 புள்ளி எடுக்க ஒரு பிள்ளை சரியண்டா, அதுக்குரிய அடிப்படை அறிவு அவன்டா இருக்கண்டா, அவனை 80 கொண்டு வர்றது நல்ல டீச்சர். அதான் நல்ல டீச்சர் சொல்லுவாங்க, சிறந்த ஆசிரியர். அது கொண்டு வரவும் முக்கியம். இதை இப்ப இயலாம இருக்கு. நான் பெரிய பாடசாலையெல்லாம் கற்பித்து அதிபராக தான் வந்திருக்கிறேன். வரவு படிப்புக்கு நான் இருக்கு. நான் வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் கலைச்ச விட்டேன், ஒழுங்கு இல்லாமல். இப்போ வீட்டை வரையும் நான் படிக்கிறது 12 பேர் கலைச்ச விட்டேன். அடுத்த இந்த முறை எழுத போகணும், உங்களை படிப்பிக்கிறாங்க, ஒழுங்கு இல்லை. அந்த இடம் தேர்வு ஞாபகம் இருக்கும். அந்த இறுக்கி பிள்ளைகளை ஒழுங்குக்கு கொண்டு வந்தபடி எங்களால் ஆசையால் வேலை செய்ய முடியாது. இப்போ அப்படிலாம் செய்யலாம். பெரிய படிக்கணும், பெரிய பிரச்சனை. அதில் தான் சார் நான் அன்றைக்கு கூட காய்ச்சணும் சார், நிறைய கட்டடங்கள் நாங்கள் உருவாக்கினோம். பிக்னிஸாக இவ்வளோ கட்டடம் வந்து சார் நாங்கள்லாம் நிறைய அத்தியாரம் போட்டோம். நான் தான் கூட அனௌன்சிங் செய்கிறது. சேர்த்த காலத்தில் இவ்வளோ கட்டடம் வந்தது. நாங்கள் படிக்க சாதாரண கட்டடம். ஆனால் இன்றைக்கு அந்த கல்வி அங்கே விழுந்துருக்கு. இதான் பிரச்சனை. அப்ப நான் தான் வெறும் கட்டிடங்களால் உயராவதை விட கல்வி, பண்பாடு, ஒழுக்கத்தால் நாங்கள் வருவோம். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஏனென்றா சார் இனிமே போனா கூட அந்த பள்ளிக்கூடத்தை செய்யலாம். நீங்க சொன்ன ஹார்லியில என்ன பேர் இருக்கு, ஹார்லி. அப்ப பழைய ஆட்கள் கூட நல்லா சிறப்பாக ஆற்றியவர்கள் கூட இன்றைக்கு வந்தால் இன்றைய பாடசாலை சூழலை கட்டியமைப்பது கஷ்டம். அப்படியே சூழல் மிக 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 பல மட்டங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது பாடங்கள். இந்த பாடசாலை இப்போ கொஞ்சம் முகாமைத்துவத்தை மாற்ற வேண்டியது. கொஞ்சம் இறங்கி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடி பாடி, ஆடுற மாட்டை ஆடி, பாடுற மர பாடி, அப்படி போனாதான் தொகை மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இப்போ பள்ளிய வேலை செய்தால் எல்லாம் உள்ளதும் இல்லாமல் போகும், பிரச்சனைகள். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்ற போது நீங்கள் எனக்கு பெரிய உதவியாக இருப்பீர்கள். தொடர்ந்து என்னுடைய இந்த பயணம் செய்வதற்கும் நீங்கள் அனைவரும் நாங்கள் கேட்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை பெருமனதுடன் உங்களாலோ அல்லது உங்களை சார்ந்தவர்களால் செய்து எமக்கு உதவுமாறு தாழ்மையாக கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை உரையினை வழங்கிய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உரைகள் வரிசையில் நமது வடபராட்சி வலய கல்வி பணிப்பாளர் திரு சத்யபாலன் சார் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்பாக அழைக்கின்றோம். கட்டிட திறப்பாளருக்கு தலைமை தாங்குகின்ற பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, இங்கு இந்த கட்டிடத்தை அன்பளிப்பு செய்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற லண்டனிலே வசிக்கின்ற திரு சிவசுந்தரம் அவர்களே, அவரது பாரியார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஓய்வில்லை அதிபர் சிவசிதம்பரம் சார் அவர்களே,
இங்கே வருகை வந்திருக்கின்ற பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நலம் விரும்பிகள் யாவருக்கும் எனது நேர வணக்கம். இன்றைய நாள் ஏற்கனவே அதிபர் சொன்னது போல இங்கே பாடசாலையின் அதிபர்களாக தொடர்ந்து செயல்பட்டவர்கள் இந்த பாடசாலையை நல்ல நிலையிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் இப்போ இருக்கின்ற திரு தர்மதேவன் அவர்களும் இந்த பாடசாலையுடைய சிறப்பான செயற்பாடுகளுக்கு தனது முழுமையான ஒத்துழைப்புகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். இந்த முயற்சியிலே ஒன்றாக இந்த ஸ்மார்ட் வகுப்பறை 5ஆம் ஆண்டுக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறப்பு விழா 2 மாத காலத்திலே தடைப்பட்டிருந்த ஒரு சில ஒழுங்குகளை மேற்கொண்டு அதுக்கான அனுமதியை நான் விரைவாக பெற்றுக் கொடுத்திருந்தேன் அவருடைய முயற்சியாலே. ஆகவே அது எங்களுடைய அரச கடமையாக இருந்தாலும் இந்த நன்கொடையை வழங்கியிருக்கின்ற நன்கொடையாளருக்கு மேல் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வலய கல்வி அலுவலகம் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தாலே இப்பொழுது கடந்த 2-3 வருடங்களாக எங்களுக்கு ஊக்கலாக சொல்லித்தார்கள். கட்டிடங்கள் கட்டுவதற்கு என்றால் உண்மையில் அது உண்மையானது தான். ஏனென்றால் மாணவர் எண்ணிக்கை மிக மிக குறைந்த. இப்போ 50க்கு உட்பட்ட பாடசாலை 80 பாடசாலையில் 50க்கு உட்பட்ட பாடசாலை 15 பாடசாலைகள் 50 புள்ளிகள் தான் குறைவாக. ஆகவே கடந்த காலங்களில் பெரிய பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகள் கூட இப்பொழுது மூடப்படுகின்ற நிலைமைக்கு வருகிறது. அதற்கு காரணம் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது. அது எங்களோட பிரச்சனை இல்லை, அது நாட்டுடைய பிரச்சனை, அது பொதுவான பிரச்சனை. இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நாங்கள் அந்த சூழ்நிலையை ஒப்பிட முடியாது. சொன்னது போல அதிபர் சொன்னது போல இவ்வாறான கொடையாளிகளை பெற்று எனக்கு தெரியும், நான் இந்த ரத்னம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய அவருடைய நிறைய தொடர்பு இருக்கு. நான் மடுவிலே 4 வருடங்கள் வலய கல்வி படிப்பாளருக்கு முன்ற போது ரத்னம் ஃபவுண்டேஷன் எனக்கு 32 ஸ்மார்ட் போர்டுகளை அந்த பாடசாலைக்கு தெரிவித்தாங்க. அது அந்த நேரம் ஒவ்வொரு பாடசாலையாக பெற்றிருந்தேன். கடைசியாக கற்கோளம் பாடசாலையில் அவர் பாரியாருடன் நேரடியாக வந்திருந்தார். அப்பொழுது அவர் நினைவு கூர்ந்திருந்தார். கற்கோளம் பாடசாலைகளுக்கும் அந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளை தந்திருந்தார். அப்பொழுதுதான் அவர் ஞாபகப்படுத்தி கொண்டார். நான் அவருடன் தொலைபேசியில் தான் கதைத்தேன், அதுதான் நேரடியாக என்னை கண்டார். ஆகவே அவருடைய பல முயற்சியால் இப்பொழுதும் அந்த பாடசாலைகள் எங்களுடைய பாடசாலைகள் ஸ்மார்ட் போர்டை பெற்றிருக்கின்றது. அது ஒரு குணம். ஆகவே கொடையாளிகள் ஊடாக பாடசாலைகள், சமூகம் அல்லது அதிபர் அல்லது நிர்வாகம் அந்த நன்கொடைகளை பெற்று அல்லது அன்பளிப்புகளை பெற்று பாடசாலையுடைய நிர்வாக செயற்பாடுகளையும் கல்வி செயற்பாடுகளையும் அதிகரிப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலையும் தடையாக இருக்க மாட்டோம், துணையாக இருப்போம். ஏனென்றால் அது எந்த வகையிலேயாவது அந்த பாடசாலை முன்வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய பணிகள் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே மீண்டும் சிவசுந்தரம் ஐயா எனக்கு தெரியும், அந்த மணிமண்டபம் நாங்கள் போய் வருகின்ற போது சிவசக்தி மணிமண்டபம், ஆகவே அதை நினைவு கூறுகின்ற போது ஒரு நாள் எனக்கு அவரை தெரியாது. ஆனால் சொன்னார்கள், லண்டனிலே பெருமான ஒரு தொழிலதிபர் அவரால் இந்த மண்டபத்தை கட்டியிருக்கின்றார் என்று சொன்னார்கள். ஆகவே நான் எக்கவுண்டன் கலைச்செல்வன் தான் அதை மூளை பற்றி அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அவரின் நண்பர் அவரெல்லாம் சொன்னார், இந்த வாழ்க்கை தான் கட்டினார்கள். உண்மையில் எங்களுக்கு தெரியாத நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை பெற்று அதுவே எனக்கு இன்விடேஷனை வந்து சொன்னேன், கட்டாயம் இன்றைக்கு நீங்கள் வரணும் சார்ன்னு சொன்னேன். உண்மையில் நான் நினைத்து வைத்திருந்தேன் கட்டாயம் இந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று. சந்தர்ப்பம் கிடைத்தது, நேரம் கிடைத்தது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நானும் கலந்து கொண்டது எனக்கும் சிறப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த கொடியாளியை கௌரவப்படுத்துவதற்காகவும் நான் இங்கே வருது வந்தது மட்டுமல்ல, இந்த பாடசாலை சமூகத்தினுடைய இவ்வாறான அன்பளிப்பை பெற்று ஒரு முயற்சியை செய்ததை கௌரவிக்கும் என்ற அடிப்படையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே இந்த செயற்பாடுகளுக்கு அப்பால் இந்த நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு உதவிகளையும் மாணவ செல்வங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்படுவதற்கான முழு ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவோம். உண்மையில் சார் சொன்னது போல ஆங்கில ஆசிரியர்களையும் வழங்குவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உங்களிடம் இருக்கின்ற ஆசிரியர் வளம் பெற்றார். உண்மையில் 13 பாடம் வடமராட்சியில் இருக்கிற ஆரம்ப கல்வி பாடசாலைகளுக்கு 13 பாடசாலைகளுக்கு தான் ஈஸ்தட்டிக் கர்நாடக சங்கீதமோ அல்லது நடனம் வழங்குவதற்கான காலம் இருக்குது. அவர்களுக்கு தான் வழங்கணும். அதில் கூட மேல் துண்ணாட காசனாருக்கு வழங்கணும், இன்னும் வழங்கவில்லை. அவருக்கு சங்கீத ஆசிரியர் 2 நாளாவது கொடுக்கணும். ஆகவே பல பாடசாலைகளுக்கு நாங்கள் வழங்கல. ஆனால் ஒரு சில பாடசாலைகளுக்கு அந்த மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கில ஆசிரியர்கள் எங்களுக்கு 64 பிரைமரி எஜுகேஷனுக்கு ஆங்கில ஆசிரியர்கள் கார்டர் வைத்து
அது இன்னும் நிரப்பப்படையில் உங்களுக்கு தெரியும். நாட்டினுடைய சூழல் கருதி அது எவ்வாறு நியமிக்கப்படுவது என தெரியாது. ஆனால் இருக்கிற டீச்சர்ஸை நாங்கள் இருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பகிர்ந்து அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஆங்கில வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அல்லது ஈஸ்தட்டிக் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதிரி மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் அல்லது ஒரு நேரம் வருகின்ற போது அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது உங்கள் பாடசாலைக்கு நியமிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். அது எந்த காலம் என்று என்னால் வரையறுத்து கூற முடியாது. இருந்தாலும் இந்த பாடசாலைகள் என்னுடைய அனுமதியோடு தர்மதேவன் சார் சொன்னது போல ஒப்பந்த அடிப்படையில் சில ஆங்கில ஆசிரியர்களை நியமித்து தான் தங்களுடைய ஆரம்ப கல்வி ஆங்கிலங்களை படிப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு நாங்களும் ஒரு அனுமதி கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்களும் அவ்வாறு செய்தால் நாங்கள் அதற்கான அனுமதியை தந்து இந்த பிள்ளைகளுடைய ஆங்கில அறிவை வளர்ப்பதற்கான செயற்பாட்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கூறி இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு நான் நாளை ஒரு கட்டிடம் திறக்க இருந்தாங்க. நாட்டின் சூழல் கருதி அதை நிறுத்தி இருக்கின்றோம். உண்மையில் 1,30,00,000 ரூபாய் செலவில் கம்பல் மலையிலே ஒரு அன்பர் ஒரு விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான ஒரு கட்டிடத்தை கடந்த 6 மாதத்துக்கு வரை கட்டி முடித்திருக்கின்றனர். அது திறக்கப்பட வேண்டும். நாளை கல்வி அமைச்சின் செயலாளர்கள் நாளை திறப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் சூழல் கருதி சுற்றுலாத்துக்கு அமைவாக அது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் இன்று இதை ஒரு சிறிய பாடசாலையுடைய விழா என்றபடினால் நாங்கள் இதுக்கான அனுமதியை மறக்கவில்லை. என்றால் அந்த கட்டி தந்தவருக்கும் மனநிறைவாக இருக்க வேண்டும், கட்டினதை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் அனுமதியை வழங்கியிருந்தோம். ஆனால் அது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கொடையாளிகளுக்கு அவருடைய அன்புள்ளத்துக்கு நாங்கள் மீண்டும் இந்த துண்ணாலை வடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடமராட்சி கல்வி நிலையம் சார்பாகவும் கல்வி சமூகம் சார்பாகவும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளூடாக எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்துவதற்கு மேலும் உங்களுடைய முயற்சி அல்லது உங்களுடைய உதவிகளை நாங்கள் நாடி வைக்கின்றோம் என்ற கருத்தையும் கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உரையை நிகழ்த்தி சென்ற வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரை இடம்பெறும். சிறப்பு விருந்தினர் உரையினை நிகழ்த்துமாறு ஓய்வு நிலை அதிபர் திரு சிவசிதம்பரம் ஐயா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அன்புக்கும் மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் திரு தர்மதேவன் சார் அவர்களே, இந்நிகழ்வுக்கு வருகின்றுள்ள எனது அன்புக்கும் மரியாதைக்குரிய வடமாட்சி வலிய கல்விப்பற்றாளர் திரு சத்யபாலன் சார் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் கலந்து கொள்கின்ற அன்புக்குரிய பெருமைக்குரிய திரு திருமதி சிவசுந்தரம் அவர்களே, திருமதி ஜோகேஸ்வரி அவர்களே, முன்னாள் உயர் தொழில்நுட்ப கல்லூரி அதிபராக இருந்து இழைப்பாரிய அன்புக்குரிய திரு காரம்பேசர் அவர்களே, முன்னாள் பரிந்துரை கோட்டைக்கல்வி அலுவலராக இருந்து கடமையாற்றி ஓய்வுள்ள அன்புக்குரிய திரு சுனில் ராமச்சந்திரன் சார் அவர்களே, முன்னாள் ஓய்வு அதிபர் திரு நாகேந்திர சார் அவர்களே, முன்னாள் விஞ்ஞான பாட உதவி கல்விப்பாளர் திருமதி ரோஹிணி கணேஸ்வரன் அவர்களே, கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் செயலாளர் அன்புக்குரிய தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் திரு பிரதீபன் அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருமதி சுயாதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் கல்லூரி பழைய மாணவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகின்றுள்ள கல்லூரியின் முன்னாள் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் என்னுடைய தொடங்க முன்பு 2 விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது திரு சிவசுந்தரங்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். சென்ற வருடம் ஆயுள் நன்றில்லை விநாயகர் பெருமாள் தேர் திருவிழாவில் நான் உண்மையிலே அவருடன் கலந்துரையாட சார்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் வெயில் நிழல்ல போயிருந்து காய்ப்போம் என்று 2 பேரும் போயிருந்த போது தான் இந்த கதை உருவானது. இந்த பாடசாலை திரிவை பற்றி ஏற்கனவே கயத்திருக்கிறார்கள். பராமகன் அமுதீவன் பக்கத்தில் 2 அமுதீவன் இந்த அன்புக்குரிய ஒரு மாணவன் மேற்கொள்ள இந்த பிள்ளை ஒரு மாதிரி அன்புடன் செய்யப்படணும். அப்போ அமுதீவன் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் கொடுத்து அவன் விளையிட்டார். அப்போ திரு சிவசுந்தரன் சொன்னார்கள், இந்த பள்ளிக்கூடம் நாட்டை இப்படி ஒரு தேவையை கேட்டிருக்கிறது, நான் செய்யலாமணி நம்புகிறேன் என்று சொல்லி
ஆனால் நான் நிற்க மாட்டேன், நீங்கள்லாம் இந்த அடிக்கையில் நாட்டு வைக்கணும்னு கேட்டுக்கொண்டேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஓம் என்று சொல்லி இந்த அடிக்கையில் நாட்டியது இந்த பலன் தான் இன்றைக்கு என்ன இதில் மேடையில் ஏற்றி வச்சுக்கிறேன்னு நம்புகிறேன். இருந்தாலும் திரு சிவசுந்தரம் அவர்களை பற்றி நான் பல வழிகளில் அறிந்திருக்கிறேன். ஓசியர் வடிவேலு குடும்பம் நானே பின்னாலே தெரியாதாக்கள் இருக்காது. பொம்பளை பிள்ளைகள்னா ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் புகழ் பெற்றார். உண்மையில ஓசியர் வடிவேலு விண்ணிலிருந்து இன்றைக்கு மகிழ்ச்சி அடைவார். இப்படி ஒரு நிகழ்வு நடவடிக்கை இப்படி தந்த குடும்பத்துக்காக இவ்வாறு செயல்பாடு நடைபெறும். திரு சிவசுந்தரம் அவர்கள் உண்மையில ஆவரங்கால பிறப்பிடமாக கொண்டாலும் அங்கு பல கல்வி பணிகளை ஆற்றியிருக்கிறார். முன்ன நாள் புத்தூர் சிவசுந்தர கல்லூரி அதிபர் என்னோட நண்பர் அவர் சொன்னார்கள், இந்த மண்டபத்தின் வருமானத்தில் ஒரு தொகையை நாங்கள் கல்வி பணிக்காக செலவழிக்கிறோம். அங்கே இருக்கிற ஏழை பிள்ளைகள் மாத்திரமில்லாமல் தேவை கருதி தங்களை அணுகிற அத்தனை பிள்ளைகள் கல்வியின் உயர்வுக்காக கஷ்டங்கள் உள்ள பெற்றோருக்கும் தங்களாலான அருண்மணியாற்றுகிறார். உண்மையிலேயே அந்த காலம் சிவசக்தி மண்டபம் பெருமைக்குரிய மண்டபம் இன்றும் அப்படித்தான். அந்த மண்டபத்திற்கு வர்ற வருமானத்தை அவர் தனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவ்வாறான செய்த ஒரு பேருபகாரி. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பேருபகாரி எங்கள் மண்ணில் வந்து திருமணம் செய்ய பூந்தால் உண்மையிலே வெற்றியாக இருக்கிறார். திருமதி அகலேஸ்வரி அவர்கள் உண்மையில கொடுத்து வைத்தவர், நல்லொரு கணவன், நல்ல பிள்ளைகள், சிறப்பு. அவருடைய மனம்தான் இன்றைக்கு திரு சிவசுந்தரத்தை இவ்வாறு செய்ய தூண்டியிருக்கு. உண்மையில இந்த எந்த ஒரு குடும்பத்திலும் உங்களுக்கு தெரியும், கணவன் ஒன்றை செய்யறேன்னா மனைவி இந்த சம்மதம் எல்லாம் செய்யலாம். அது எல்லாருக்கும் போதும். அது மனைவி திறந்த மனதுடன் அதை ஒத்துக்கொண்டு செய்யறதுக்கு உண்மையில தெரியும். அகலேஸ்வரர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் திரு சிவசுந்தரம் அவர்கள் இந்த அரும்பணி உண்மையிலே ஆரம்ப பாடசாலை வளர்ச்சி அடைந்தால்தான் உயர்கல்வி வளர்ச்சி அடையும். எல்லோருக்கும் தெரியும். ஆரம்ப பாடசாலை எவ்வளவு வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு பிள்ளைகளின் ஆளுமை வளர்ச்சி அடையும். அது அதிபர் அந்த சமூகம், பாடசாலை சமூகம் ஆசிரியர் தான் இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு திறன் வகுப்பறை ஒன்று ரத்னம் ஃபவுண்டேஷனுக்களால் செய்து திரு சுதந்திரம் அன்பளிப்பிச்சாங்கன்னா உண்மையில் ஊழி உள்ளவர். நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவற்றை பேரென்றும் இந்த பள்ளிக்கூடம் தான் நினைவுறப்படும் என்று கூறி உண்மையிலே இந்த சேவைக்கு அந்த கைங்கரியத்துக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சமூகத்தின் சார்பில் நான் நன்றி கூட காணப்பட்டுள்ளேன். அடுத்து கல்லூரி முதல்வர் திரு தர்மதங்களை பற்றி சொல்லுவார். என்னை பற்றி கணக்கில் நான் சொல்லிவிட்டார். இருப்பினும் நான் அவற்றை உண்மையிலே இந்த சமூகத்தை சொல்லியாவேன். நான் விக்னேஸ்வர கல்லூரி அதிபராக இருந்தபோது 10 வருட காலம் என்னுடன் கடமையாற்றிய ஒரு சிறந்த ஆசிரியர். ஏஎல் ஆர்ட்ஸில் லாஜிக் பாடம் தான் அவருடைய பாடம். அவர் சொன்னால் 100% ரிசல்ட். உண்மையில் 100% ரிசல்ட் மாத்திரமில்லை, பிள்ளைகளால் கவரப்பட்டார். அந்த நேரம் தமிழ் பாடத்துக்கு ஒரு ஆசிரியத்தை பிரச்சனை வந்தவங்க மாற்றம் போது பிள்ளை வந்துவிட்டால் சார் எத்தனை எங்களை மாற்றாங்க. அவருக்கு எங்களை லாஜிக்கை ஒரு இடம் கொடுக்கணும். தானாக நான் பிள்ளைகிட்ட விருப்பத்தின் மேலே நான் செயல்படுறேன். அந்த வகையில் லாஜிக் பாடத்தை பொருட்படுத்தி அவர் இருந்த காலங்களில் லாஜிக் பாடத்தை அவர் இருந்த நாளைக்கு அவர் சொன்ன அந்த ரிசல்ட் காலத்தை நாளைக்கு காப்பத உயரத்திலே அல்ல யூனிவர்சிட்டிக்கு அந்த நேரம் 18 பிள்ளைகள் விக்னேஸ்வர கல்வி வந்து ஆர்ட்ஸுக்கு போனார். அந்த பெருமைக்குரியது திருமதி நாளின் கணைப்பில் மறக்க முடியாது. திரு தர்மதேவன் அப்படி பலர் ஆற்ற முயற்சி தான் அந்த கூட்டு முயற்சி. அந்த வகையில் தர்மதேவர்கள் தனியாக லொஜிக்க மாட்டுவாங்க. படிப்பில் பட்டிமன்றம் அந்த பேச்சில் அவங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சிறந்த ஒரு பேச்சாளர். அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் தின விழாக்கள் அல்ல போனால் தமிழறிவு வினாவிட போன்ற எல்லாத்திலையும் பிள்ளைகளை பயிற்சி வைத்து மாகாண மட்டம் மாத்திரம் தேசிய மட்டத்திலேயும் இந்த பிள்ளைகளை கொண்டு சென்ற பெருமைக்குரிய ஆசிரியராக திரு தர்மன் பட்டிமன்ற சொல்லிய தர்மன் சார். உங்களுக்கு தெரியும், அந்த இப்போ இருக்க மாணவர் செயற்பாடு, ஆசிரியர் செயற்பாடு நிதி ஒதுக்கப்படும் திணைக்களக்காக. அவர் சொல்ல சில நாள் பட்டிமன்றம் இந்த பிள்ளைகிட்ட பட்டிமன்ற பேச்சாளர்களும் பட்டிமன்றம் தான் பொறுப்படுத்தி வெளியில உள்ள ஆளுநரை கொண்டு வச்சு சிறப்பாக அந்த பிள்ளைகளை பழக்கி எடுத்த பெருமையும் அவருக்கு. அது மாத்திரமல்ல, நாட்டுக்கூத்து, வில்லுப்பாட்டு, 2 சிறந்த கலைஞர் தான் சொல்லுவேன். அந்த வகையில் அந்த கல்லூரியில் நான் அதிபராக இருந்த காலத்தில் எனக்கு ஒத்துழைப்பவர்களை மாணவத்தை உயர்வுக்காக வழி சமைத்த ஆசிரியர்களை திரு தர்மபுரம் ஒரு. அந்த வகையில் உண்மையில் இந்த கல்லூரிக்கு அவர் கிடைத்த உண்மையில பெருமைக்குரியது. நான் சந்தோஷப்பட்டேன், உண்மையில சந்தோஷப்பட்டேன். அவர் இருக்கிற காலத்தில் நிச்சயமாக இந்த கல்லூரி மேலும் வளரும். மாடல் ஸ்கூல் சொன்னேன்.
அநேக மொட ஸ்கூல் இப்பவே ஒரு மொட ஸ்கூலாக தான் நீங்கள் இருக்கிறது. ஆனால் மாணவர் தொகை கூடாது. மாணவர் தொகை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிள்ளையார் தன்பாடிலே வரும். நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் இந்த ஆரம்ப கல்வியில் வேறம் ஒரு செயல்பாடுகளை மாணவருக்கு நாடக போட்டியடான நடன போட்டியடான இல்லை பாட்டுகள் அல்ல திருக்குறள் என்ன பண்ணுறது வச்சு செயற்பாடுகளை அதிகரித்தீங்கன்னா வித்தியாச நாட்டம் கூடும். நிச்சயமாக உயர்ந்து நிச்சயமாக அவற்றை காலத்தில் நடைபெறும். அந்த வகையில் அவருக்கு நான் எனது வாழ்த்துக்கள் நல்லாசிரியர் கூறிக்கொண்டு அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய நான் வகையில் உண்மையில முன்னாயத்தம் இல்லாதான் வந்தால் இருப்பினும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த வாசகம் தான் உங்களை நினைக்கும் போது எனக்கு வருகிறார். எந்த ஒரு பிள்ளையினது வளர்ச்சியிலும் இந்த மாதா பிதா குரு மூன்றும் முக்கியம். தாய் வந்தவள் பிள்ளைய 10 வருஷம் சுமந்து பெற்றெடுத்து கனவு கண்டு தன்னை பிள்ளைய வளர்த்துக்கிறார். சாப்பாடு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னை பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைய வளர்த்தெடுத்து பெருமைக்குரியது இந்த மாதா. அதே மாதிரி பிதா சொல்வார்கள், மாதா போவைக்க உணவு போகும்னு சொல்லுவாங்க. மாதா இறந்தால் பிள்ளைந்த உணவு பாதிக்கப்படும், பிதா இறந்தால் பிள்ளைந்த கல்வி பாதிக்கப்படும். ஆனால் இந்த பிதா என்ன செய்தார், தன்னாலான முயற்சிகள் எடுத்து தன்னை பிள்ளைய உயர்நிலைக்கு வர வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்தில் 2 பேரும் சேர்ந்து பாருங்கள். அன்புள்ள பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பெற்றாரை மதிப்பவர்களாக மாறும், பெற்றாரை கனம் பண்ணுவர்களாக மாறும், பெற்றோர் சொற்படி நடக்கணும், பெற்றோர் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது உங்களோட கையிலாம் தான் இருக்கு. பரீட்சை பெறுவது முக்கியமே இல்லை. உண்மையில நம்ம சொன்ன மாதிரி மாணவன் பரீட்சை பருவம் மட்டும் மாணவன் ஆளுமையை தீர்மானிக்கிறது. கிரியை எடுத்தாலும் மாணவர் மேடையில் ஏறி பேசுகிற ஆற்ற இல்லையா, இல்லை சபையாரோட கலந்து ஒரு ஆட கலந்துரையாட ஆற்ற இல்லைன்னா பிரியோசனம். அந்த காலம் ஆரம்ப பாடசாலைகள் அதிபர் ஆசை என்னன்னா ஒவ்வொரு பிள்ளையா மேடையில் ஒன்றாவது எடுத்து பேசண்டு போயிடுச்சு. நான் ஞானசாய கல்லூரியில் இருந்தேன், நான் அதிபராக இருந்தான். அவர் பத்திரிபிள்ளை டீச்சர் இருந்தார். இப்போ இருக்கிற ஓய்வு பெற்ற திரு செல்வராஜ் அவர்கள் சொல்வார், தன்னை மேடையில் ஏற்றி பேச பண்ண விரும்ப பத்திரிபிள்ளை டீச்சர் தான். அந்த காலம் ஆரம்ப ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளையா மேடையில் ஏற்றி பேச பழக்கிறார். அப்படி பேசுவாங்க. அவருடைய ஆளுமையை வளர்த்தெடுத்த பிள்ளை நாடகம் பள்ளிக்கூடங்கள் அந்த நேரம் பெற்றார் ஆசிரியர் விழாக்கள் கூட்டங்கள் நடத்திக்க நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி எடுத்தார். என்னத்தை நடத்துறா பிள்ளைகளின் ஆளுமையை வளர்க்கிறார். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, உங்களது ஆளுமை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இல்லை ஆளுமை விருத்தி அடைய வேண்டாம், தனியாக கல்வி மட்டும் முக்கியமல்ல, சகல துறைகளையும் பங்கொள்ளும். சில பெற்ற பிள்ளைகள் விளையாட்டில் பங்கு கொண்டால் படிப்பு போடு பண்ணிக்கிறேன். உண்மையில தவறு. நான் படித்த காலத்தில் மாணவராக படித்த காலத்தில் எம் ஸ்ரீதர் 2 ஒருவன் படித்தான். அவன் தான் கிரிக்கெட் அப்போ அண்டர் 19 கிரிக்கெட் கேப்டன் அவன் தான், ஃபுட்பாலும் அவன் தான். ஓல்ட்ஸாலையும் முதல் அந்த நேரம் 6 பாடங்களையும் டி எடுத்தது. ஏல 4 பாடங்களையுமே யூனிவர்சிட்டிக்கு போய் இன்னைக்கு லண்டன்ல இருக்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்றேன். என்னென்றால் விளையாட்டினாலும் ஒரு காலம் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படாது. பெற்றோருக்கும் இதை தெரியணும். நீங்கள் ஒரு பிள்ளைகளை மறிக்கிறதால இந்த பிள்ளைகளை ஆளுமையை மறிக்கிறார். எந்த ஒரு பிள்ளையும் பாடசாலை இருக்கும் காலத்தில் உள்ளக விளையாட்டு அல்லது மெய்வில விளையாட்டு ஏதாவது ஒரு துறையில் பங்கு கொள்ளும். நான் படிப்பிச்சேன் மன்னார்லி அடம்பன் மாவட்டத்தில் சத்யவாலன் சார் தெரியும். அங்கே நான் 7 வருஷம் அங்கே இருந்தேன். ஓய்வு நேரங்கள் நாங்கள் செஸ் விளையாடுறாங்க. உண்மையில முதல் நாள் என்னென்ன படித்தபடி மன்னார் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவன் சார் வாங்க கரம் விளையாடுறேன். உண்மையிலே நான் கரம் விளையாட தெரியாது. நான் பக்க கிடையாது, உண்மையை தான் சொல்றேன். ஆளி கல்வி படித்தேன்னா ஆனால் அந்த நேரம் அந்த வசதிகள் கிடைக்கல, எனக்கும் அந்த நாட்டம் இல்லை. அவன் மட்டும் 3 மூவில எல்லா காயம் விழிக்கிறேன். நான் தட்டும் உண்டும் போவாங்க. பக்கம் அதே மாதிரி வாலிபால் ஊரில் வச்சிருந்த திரு சின்னியா அவர்கள் அப்போ அதிபராக நினைக்கிறேன். நம்மன் மத்தியாவது பின்னேரம் பாங்களா விளையாடம் பொடியில் எங்களை கூட்டி கொண்டு வரும். அங்கே விட எனக்கு மூவு இல்லை. உண்மையில சொன்னால் வாலிபாலில் மூவுனா தெரியாது. நான் காலுடைய உடம்பையா போயிருந்தேன். அன்னை நான் வெட்கப்பட்டேன். இன்றைக்கு நான் படிப்புகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் சொல்றது, நான் விட்ட தவிர நீங்கள் விடக்கூடாது. விளையாட்டுல எந்த ஒரு பிள்ளையும் ஏதோ ஒரு துறையில பங்குள்ளோம். விளையாட்டுத்துறை அது இயல் வைப்பது செஸ். இப்ப பள்ளிக்கூடங்கள் நிறைய வாய்ப்புகள், பேட்மிண்டன் கிடக்கு, நெட்பால் நிறைய வாய்ப்புகள். வெளியே உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தருது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் பங்கு வச்சு அதில் பாராட்டு வெற்றி வரணும் இல்லை, பங்கு வெற்றி பாராட்டப்படுற
முறையில் நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குரு மாதா பிதா அடுத்த குரு அடிச்சது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல, நான் ஆளிகளுடைய ஆசிரியர் இளைப்பாரியம் கொடுத்தேன். திரு அருளானந்தம் என்ற ஒரு ஆசிரியர் சித்திரம் அப்போது படிப்பித்தேன். இருக்கிற டீச்சர் மேருக்குன்னு தெரியும், நான் அந்த கதை வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். அவர் சித்திரம் ஆடாசிரியர். அவர் டபுள் செய்யணும் ஆளிகள். பின்னேற முதலாம் படம் ஆர்ட். அது மேசில் வந்து சேலஞ்சில் சொல்லடே பிரின்சிபல் வந்தால் என்ன தட்டி வைப்பாங்க. அப்படிதான் நான் என்ன அவருடைய வயது அப்படி தரவே சேர்ந்தேன். அவருக்கு அண்ண பிரியாவிட, எனக்கு வரைக்கும் ஒரே நாளை பிரியாவிட நேரம் ஒரு மாணவன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். அப்படியே நான் டிஎல்ஏன்னு சொல்றேன். கண்டுஞ்ச கடமையே கண்ணாயினர் அவர் தான் எங்கள் அண்ணன் சார். உண்மைதான், உண்மையா சொன்னான். அவன் இப்ப லண்டன்ல இருக்கிறான். அனிஷியா டீச்சர் விலா ஸ்கூல்ல இருந்தவன மகன். எங்கள் ஆசிரியர் கண்டுஞ்ச கடமையே கண்ணாயினரை கொண்டு எங்களை கற்பித்தார். ஏன் சொல்றேன்னா, ஆசிரியர் தவறு செய்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தலாம். எங்களை நல்வழிப்பு ஒரு ஆசிரியர் மனன் வந்தா ஒரு காலம் கொள்ள முன்னுறார். நாங்கள் டிஎல் சொல்லியிருக்கேன். மெதாடிஸ்ட் பள்ளிக்கூடத்தில் ஏஎல் கொமர்ஸ் படித்தா பிள்ளை, இந்த ஊரை சேர்ந்த பிள்ளை. ஐ வாண்ட் டெல் த நேம். அவளும் கொமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கட்டிக்கலாம். லாஸ்ட் கடைசி கிழமை டீச்சர் வகுப்பு போறேன், அவள் வகுப்பு போய் ஒரே ஒரு பிள்ளை ரேக்கிருந்தே பிறகு அவள் போறே இல்லை வகுப்பு, பள்ளிக்கூடம் போறீங்க. பிரின்சிபல் மிஸ் சுந்தரேசன் அது வேணா தேவைப்பண்ணுங்க அடிச்சாரு. வாங்கோ உங்களோட பிள்ளைய பற்றி கேட்க போனால் இப்போ கேட்டேன். நான் பேர் சொல்ல மாட்டேன். மேடம் ஒரு கேட்குறேன், இந்த வகுப்பில் இந்த பிள்ளைகளுக்கு இத்தனை பாடம் நடக்கும், எல்லா பாடம் நடக்கும் சுந்தரேசன் எல்லாம் சொன்னா. எந்த மகள் வந்து சொன்னது ஒரு பாடம் நடவர்கள் லைப்ரரி கூட எங்களை விருது. அப்பயே நான் இங்கே வருவேன். அப்போது கொமர்ஸ் படிப்பிச்ச ஆசிரியர் அவர் இந்த நண்பன், நான் பேச சொல்ல மாட்டேன், சுதந்திரம் கோசிச்சு அவர் இப்போ கோயிலுக்கு தான். அவரை கூப்பிட்டு பிரின்சிபல் கேட்டிருக்கேன். இவர் வந்தாங்க நான் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வேலை நடக்கிற ஏஎல் எக்ஸாமில் அப்போது மார்க்ஸ் வந்து 177 மார்க்ஸ் தான் கட் ஆஃப். உங்களுக்கு 176 மார்க்ஸ். இந்த பெட்டை கெட்டிக்கார ஒரு மார்க்ஸ் தான். நான் இந்த படிப்பிக்கிற வழியை சொல்லி ஆசிரியர் மனம் தான் நீங்கள் முன்னேற முடியாது. அதை உங்களுக்கு நான் திரும்ப சொல்லு. ஆசிரியர் தவறு விட்டாலும் நீங்களே பொருட்படுத்தாமல் ஆசிரியர் போற்றுகின்ற மாணவராக வளரும். எந்த ஒரு ஆசிரியரும் உங்களை வளர்த்து. நான் 40 வருடம் ஆசிரியர்களில் இருந்தேன். 20 வயதில் படிப்பிக்க போனேன். 40 வருடம் நான் பல அனுபவங்களை பெற்றிருக்கேன். டியூஷன் நடத்துறது 50 வருஷம் ஆகுது. பல அனுபவங்கள் வேறு. ஆனால் நான் கண்டிப்பாக இந்த நோக்கம் என்னட்ட படிக்கிற மாணவர் ஒரு காலம் வீண்போ கூட பழுதான். இங்கே நிற்கிற ரவி என்ன பிரிவு என்ன அடிவு என்ன நான் கலந்துருக்காரு. அல்ல சியாதாண்ணா மனைவி சியாதாண்ணா இல்லை நான் அடிக்கிற நோக்கம் என்னட்ட படிக்க வரவில்லை ஒரு காலம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை பழுதாக்குறான்னு நோக்கத்தை நான் கண்டிப்பாக அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். அதில் நோக்கம் கல்லூரியை நாடி வர எந்த ஒரு மாணவரும் வீண் போகக்கூடாது நோக்கத்தான் ஒரு ஆசிரியர். அது எந்த ஒரு ஆசிரியரும் உங்களை வளர்த்தெடுக்குன்னா நல் நோக்கோட சேர்ப்போம். உண்மையில 8 பாடு நேரம் சொன்னார். 8 பாடு சார் படிப்பிக்க அப்படி எக்ஸ்ட்ரா இருக்குங்க. நான் இங்கே இருக்க டீச்சரால் டான்ஸுக்கு அனுமதிச்சா என்னன்னு அது சொன்னால் 8 பாடு நேரம் படிப்பிச்சு போட்டு சார் நான் அதை கேட்க முடியாது. ஆகவே அன்புள்ள மாணவர்களே, பெற்றோரை மதிக்கின்ற பிள்ளைகளாக, தாய் தந்தையை மதிக்கின்ற பிள்ளைகளாக, தாய் சேர்ந்தொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மன்றம் எல்லாம் படிக்கிறீர்கள். அதை மனதில் நிறுத்தி நீங்கள் வாழ்க்கையில முன்னேற வேணும். அதுக்கு இந்த கல்லூரி உங்களுக்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் தரும். இந்த கல்லூரியும் பெருமையடையும், நீங்களும் பெருமை. இந்த கல்லூரியில் கல்வியற்ற கனவு இருக்கு அப்படின்னாரு. இப்போ இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை பற்றி கேட்டார்கள். நான் இது ஒரு உறுதிமொழியை தர விரும்புகிறேன். டால்டன் கல்லூரி பழையமான சங்கம் தேவைகளை சில பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். இங்கே இருக்கிற இங்கே லண்டனில் இருக்க திரு சிவகுமார் போன்றவர்கள் அதில் முன்னிலை ஏற்பட ஜெயபாலன் சொன்னார். இந்த கல்லூரியில் ஒரு டான்ஸ் டீச்சரை நீங்கள் தெரிவு செய்து தந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மாதாந்த உதவியை நாங்கள் அவருக்களால் டால்டன் கல்லூரி பழையமான சங்கம் என்ற பெயரில் நான் எங்களுக்கு தர சம்மதிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கீங்க. மீண்டும் நான் அறிவுரை சொல்கிறேன். நான் உங்கள் காலத்தில் இந்த கல்லூரி வளரணும், பெருமையடையணும். இந்த சமூகம் உங்களுக்கு 100% உத்தரவு. நான் எனக்கு 100% உறுதிமொழி தரேன். அதில் உங்களுக்கு ஒரு பயப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை.
இந்த சமூகம் வந்து முன்னேற்றங்களில் செயல்படுற சமூகம். இந்த சமூகத்தில் கல்வி ஒன்று தான் வெற்ற முன்னேற்றம். இங்கே கல்வி இருக்கிறாங்க. ஸ்ரீகாந்தன் இருக்கிற அக்கௌண்டன்ட், ஸ்ரீகாந்தன் 2 தம்பி 2 அக்கௌண்ட் வெளிநாடு. ஆனால் அவரோட தொடர்பு ஒன்றா அவங்க நினைக்க உதவி செய்யணும். பலவே நான் பேரை சொல்ல விரும்பல. ஆகவே இந்த கல்லூரி முன்னேறுவதற்கான அத்தனை ஒத்துழைப்பை நம் பழைய சங்கம் தரும் என்பதை நான் அவர்கள் கீழாமலே நான் உறுதியாக சொல்கிறேன் என்று கூறி சந்தர்ப்பத்தை தந்து எனக்கு நன்றி கூறி மீண்டும் விடவுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்த்திய ஓய்நிலை அதிபர் திரு சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினராலும் வலியானந்த ஆலய நிர்வாக சபையினராலும் இப்பொழுது பிரதம விருந்தினரையும் அவரது பாரியாரையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். திரு வேலப்பிள்ளை சிவசுந்தரம் அவர்களுக்கு கல்வி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் கட்டடத்தை வழங்கி ஊர் சமூக முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்வதற்காக கல்வி மேம்பாட்டு தூணர் என்ற இந்த திருநாமத்தை சூட்டி அன்புடன் இந்த பாராட்டு வாழ்த்துகள் அளிக்கப்படுகின்றது. திரு வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் என்னும் விதைக்கும் உயர்ந்த எண்ணம் அவர்கள் மலர்ந்தது அருளின் வருவாய். அறிவொளி தேடும் இளம் மனங்களுக்கு அரிய வாயு திறந்த பெருந்தகையே. அறிவொளி தேடும் இளம் மனங்களுக்கு அரிய வாயு திறந்த பெருந்தகையே. கல்லாலே கட்டுரம் அல்ல இது, கனவுகளாக சூட்டிய கல்வி கோயில். கல்லாலே கட்டுரம் அல்ல இது, கனவுகளை சூட்டிய கல்வி கோயில். தன் நலனை தாண்டி எண்ணிய உள்ளம், தன் நலனை தாண்டி எண்ணிய உள்ளம் தலைமுறைகள் வாழும் மணிவிளக்காய். தலைமுறைகள் வாழும் மணிவிளக்காய். அன்பளிப்பு ஒரு கட்டுரம் அல்ல, அன்பளிப்பு ஒரு கட்டுரம் அல்ல, உலகம் மாற்றும் உயர்ந்த விலை. உலகம் மாற்றும் உயர்ந்த விலை. படிக்கும் பிள்ளைகளின் புன்னகையில் சிவசுந்தரம் நற்பணி நிலைத்திருக்கும். சிவசுந்தரம் நற்பணி நிலைத்திருக்கும். நாளை உருவாக்கும் நெஞ்சத்துடன் நாட்டின் நம்பிக்கையை விதைத்தீர். நாட்டின் நம்பிக்கையை விதைத்தீர். கரம் கொடுத்த இந்த அருள் ஊர் போட்டும் உதவியாகும். வேலுப்பிள்ளை சுதந்திரம் என்னும் பெயர், வேலுப்பிள்ளை சுதந்திரம் என்ற பெயர் என்றும் எங்களின் இதயங்களில் பொற்குறியாக. வேலுப்பிள்ளை சுதந்திரம் என்னும் பெயர் என்னும் எங்கள் இதயங்களில் பொற்குறியாக. வாழ்க வளமுடன். அன்புடன் வாழ்த்தும் வழங்கும் ஆயிரங்களை வெளியாந்த பிள்ளையார் ஆலய நிர்வாக சபையினர். வலியந்த பிள்ளையார் அவர்களை வணங்கி தொண்டாலை வடக்கு மெதிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் தரமைந்து புதிய வகுப்பறை கற்றுத்தர விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் அவர்களே, அவர்தான் பாரியா சிவசுந்தரம் அலிசரி அவர்களே, ஆசிரியரை வழங்கி தந்த சபாநாத குருக்கள் அவர்களே, விசேட உரை ஆற்றித் தந்த வலய கல்விப்பணிப்பாளர் சத்யவாளன் சார் அவர்களே,
சிறப்பு விருந்தினராக கலந்த எமது ஆசான் திரு வேலுப்பிள்ளை சிதம்பரம் அவர்களே, பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, தமிழ் மொழியின் பொக்கிஷமாக விளங்கும் திருக்குறள் நன்றியுணர்வை மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. நன்றி மறப்பது நன்றொன்று, நன்றல்லாது அன்றை மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்மையை மறக்காமல் நன்றியுடன் வாழ்வதே மனிதனின் உயர்ந்த பண்பாகும். இந்த உயர்ந்த எண்ணங்களோடு எமது பாடசாலை விழாவில் நன்றி நவிழல் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலில் எமது பாடசாலை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உழைத்து வழிகாட்டி வரும் அதிபர் அவர்களுக்கும், எம் பிள்ளைகளை அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்து நல்ல மனிதர்களாக உருவாக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல சிரமங்கள், வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி வெளிநாட்டில் இருந்து வருகிறது இன்றைய விழாவின் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுதந்திரம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது விழாவை கௌரவப்படுத்தவும் என்ற பெரும் நோக்கத்துடன் வருகின்ற வலிய கல்வி பணிப்பாளர் திரு சத்யசந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனமின்றி புதிய வகுப்பறை கட்டணம் வாய்ப்பதற்கு நிதி அனுசரணை போல பல வழிகள் முயன்ற போதும் நிதி கிடைக்காத போன போது நாம் திரு சுதந்திரம் குடும்பத்தினரை அணுகிய போது எதுவித மறுப்பும் கூறாது அதற்கான முழு தொகையை தந்துதவிய அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் இதற்கு துணையாக நின்ற ஜோகேஸ்வரன் கோவில்தாஸ் அவர்களுக்கும் நன்றிகள். சிவசுந்தரம் ஐயா அவர்களின் பணமாக தரப்பட்ட 2.7 மில்லியன் நிதி உதவியில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் கட்டிட திறப்புகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டங்கள் யாவும் பழைய மாணவர் சங்கத்தால் நிறைவேற்றப்பட்டன. எமது கோரிக்கையை ஏற்று நவீன கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ள 0.5 மில்லியன் பெறுமதியான டிஜிட்டல் பனல், அதாவது திறன் வகுப்பறையை தந்துதவிய திருமதி சுதந்திர குடும்பத்தாருக்கும், இதனை நேரடியாக கொண்டு வந்து பொருத்தி பயிற்சிகள் வழங்கிய ரத்னம் பவுண்டேஷன் நிறுவன இயக்குனர் டாக்டர் நித்யானந்த அவர்களுக்கும் நன்றிகள். கட்டிட வரைபடத்திற்கு பட்டய பொறியியலாளர் அனுமதி பெற்று தந்த செல்வகுமார் அவர்களுக்கு நன்றிகள். கட்டிட அனுமதி பெறுவதில் பெரும் பங்காற்றியது மட்டுமன்றி கட்டிடத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை உரிய காலத்தில் களஞ்சியப்படுத்த உதவிய பழைய மாணவர் சங்க உறுப்பினர் ரங்கவல் அவர்களுக்கு நன்றிகள். கட்டிட நிர்மாண வேலைகள் மேற்கொண்ட மேஸ்திரி நாதன் குழுவினர், கூரை வேலைகளை மேற்கொண்ட குழுவினர், வர்மபூச்சி வேலைகளை மேற்கொண்ட பிதாக்கள், உறுதுணையாக நின்ற பொருளாளர் பிரதீபன், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எமக்கு மாலை வேளையில் ஆலோசனை வழங்கிய வள்ளியாந்தன் தெற்கு வாசல் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இறுதியாக இவ்வரலாற்று காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நிதியளித்த சுதந்திரம் ஐயாவிற்கும் எனக்கும் இணைப்பை ஏற்படுத்தி தந்த திரு ஜோகேஸ்வரன் கோவிலதாஸ் கட்டட பொறியாளர் அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரு அழகான எண்ணத்துடன் முடிக்க விரும்புகின்றேன். நன்றி அறிதல் மனிதன் இயந்த பண்பு. இவ்வாறு அனைவருக்கும் நன்றி கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.